வெல்கம் டு 7 ஜிகே. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசியில் 2026 அண்ட் 27க்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு 1 ஒவ்வொரு தேர்வுலையுமே பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின் லாஸ்ட்டில் உங்களுக்காக கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? ஆன்சர் டி, நெல்சன் மண்டேலா. கொஷின் நம்பர் 2, பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் நாள்? ஆன்சர் சி, ஜனவரி 29. கொஷின் நம்பர் 3, எந்த ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றார்? ஆன்சர் சி, 1990. கொஷின் நம்பர் 4, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம்? ஆன்சர் ஏ, கன்னியாகுமரி. கொஷின் நம்பர் 5, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 6, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம்? நீலகிரி. ஆன்சர் சி. குறைவு பார்த்தீங்கன்னா தருமபுரி, அதிகம் பார்த்தீங்கன்னா நீலகிரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக குறைவான பாலின விகிதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 8, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது? ஆன்சர் பி, ஆர்டிகல் 14, சட்டப்பிரிவு 14. கொஷின் நம்பர் 9, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தீண்டாமையை ஒழித்தது? தீண்டாமை ஒழிப்பு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 17. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 10, திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் கீழ்கண்ட எந்த விளையாட்டு பிரிவில் தங்க பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஏ, உயரம் தாண்டுதல். கொஷின் நம்பர் 11, கீழ்கண்டவர்களுள் 2008ஆம் ஆண்டிற்கான பாலியதேஸ் விழா போட்டிகளில் கேரம் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா சே, இளவழகி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 12, விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார்? ஆன்சர் டி, 1988. கொஷின் நம்பர் 13, இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல்ஸ் ரத்னா விருது முதலில் பெற்றவர் யார்? ராஜீவ் காந்தி கேல்ஸ் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 14, நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு? ஆன்சர் இ, 1990. கொஷின் நம்பர் 15, பொறுத்துக. தமிழ், தமிழ்னா பொங்கல், மலையாளம் ஓணம், இந்தி ஹோலி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 3, 1, 2. கொஷின் நம்பர் 16, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. சரி. செகண்டு, நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தன. இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1 மற்றும் 2. கொஷின் நம்பர் 17, அதிக மழை பெறும் பகுதியான மவுண்ட் சீரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, மேகாலயா. கொஷின் நம்பர் 18, ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெறும் பகுதியாக உள்ளது? ஆன்சர் சி, ஜெய்சால்மர்.
கொஷின் நம்பர் 19. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அனைத்து மதங்களும் சமமானது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. சரி. செகண்ட் ஒன் பாருங்க. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜெராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலைத்தோங்கியுள்ளது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 20. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் யாவை? ஃபர்ஸ்ட் ஒன் மிலாது நபி. சரி. செகண்ட் பாருங்க குருநானக் ஜெயந்தி. இதுவும் சரி. தேர்டு ரக்ஷாபந்தன். இதுவும் சரி. புத்த பூர்ணிமா 4th. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும். கொஷின் நம்பர் 21. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஏ 122. கொஷின் நம்பர் 22. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் சி 22. கொஷின் நம்பர் 23. எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2004. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 24. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் டி 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள். கொஷின் நம்பர் 25. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ 60%. கொஷின் நம்பர் 26. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் லாவண்யா இசை. இதுவும் சரி. காஜல் இசை. இதுவும் சரி. நாட்டுப்புற இசை. இதுவும் சரி. கர்நாடகா இசை. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும். கொஷின் நம்பர் 27. பொறுத்துக. அசாம் சத்ரியா, கர்நாடகா யாக்ஷிகானம், வட இந்தியா கதக், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. ஆன்சர் சி 2, 1, 4, 3. கொஷின் நம்பர் 28. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இதில் தவறு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் குஜராத் துஹல். அதுதான் தவறு. மற்ற இரண்டுமே சரிதான். ராஜஸ்தான் கூமர் இதுவும் சரி. அசாம் பிகு இதுவும் சரி. இப்போ குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா எது சரியானதாக வரும்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு கார்பா இல்லை தாண்டியா இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 30. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பி ஸ்மித். வி.ஏ. ஸ்மித். கொஷின் நம்பர் 31. கூற்று 1. நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கிலின் நீண்ட வாயும் காரியால் முதலையின் வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். சரி. செகண்ட் ஒன் பாருங்க. கூற்று 2. வௌவால்களைப் போலவே ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. கொஷின் நம்பர் 32. உலகின் நீளமான நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு எத்தனை அடி நீளம் வளரும்? ஆன்சர் டி 18 அடி. உலகின் நீண்ட நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா. கொஷின் நம்பர் 33. ஆலமரம் 1950, மயில் 1963, புலி 1973, கங்கையாறு 2008, யானை பார்த்தீங்கன்னா 2010. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 34. தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தவறான இணையை தேர்ந்தெடு.
ஆற்று ஓங்கில் 2010 சரி. மாம்பழம் 1950 இதுவும் சரி. லாக்டோபேசில்லஸ் 2014 கொடுத்துருக்காங்க, இது தவறு. 2012. தாமரை 1950 இதுவும் சரி. இதில் வந்து தவறான இதில் வந்து தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசில்லஸ் தான் வந்து தவறான இணை. கொஷின் நம்பர் 35. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? ஆன்சர் சி 70%. கொஷின் நம்பர் 36. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது? ஆன்சர் டி புதுக்கோட்டை. கொஷின் நம்பர் 37. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மாநில விலங்கு வரையாடு சரி. செகண்ட் ஒன் மாநில பறவை வந்து மரகதப்புறா இதுவும் சரி. மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் இதுவும் சரி. ஃபோர்த் வந்து மாநில மரம் ஆலமரம் வந்து கொடுத்துருக்காங்க, இது தவறு. மாநில மரம் வந்து பனைமரம். கொஷின் நம்பர் 38. தேசிய கொடியின் நீள அகலம் எந்த விகிதத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பி 3:2. தேசிய கொடியின் நீளம் வந்து 3, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2. கொஷின் நம்பர் 39. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா பிங்காலி வெங்கையா. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 40. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? எங்கு நெய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குடியாத்தம். ஆன்சர் டி தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்தம். இந்த குடியாத்தம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். கொஷின் நம்பர் 41. இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ சென்னை கோட்டை. கொஷின் நம்பர் 42. தவறான கூற்றை தேர்ந்தெடு. திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார், இது சரியான கூற்று. 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன, இதுவும் சரி. தேர்ட் ஒன் பாருங்க, திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்பட்டார், இதுவும் சரி. திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது அளித்து சிறப்பித்தது, இது வந்து தவறு. இங்கே வந்து பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க, இங்கே பாரத ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இந்திய அரசால் அஞ்சல் தலையை வெளியிட்டது, இதுதான் வந்து சரி. பாரத ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பி ஜனவரி 26, 1950. கொஸ்டின் நம்பர் 44. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தேசிய இலச்சினை மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளாக கொண்டுள்ளது, சரி. செகண்ட் ஒன் பாருங்க, மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்திருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது, இதுவும் சரி. தேர்ட் ஒன் பாருங்க, அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன, இதுவும் சரி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் விலங்கு உருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது, இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அனைத்தும் சரியானது. கொஸ்டின் நம்பர் 45. ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகண மன பாடலின் இந்தி மொழியாக்கம் எப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டசபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் சி ஜனவரி 24, 1950. கொஸ்டின் நம்பர் 46. இந்திய தேசிய கீதத்தை முழுமையாக பாட அல்லது இசைக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு? ஆன்சர் சி 52 வினாடிகள். கொஸ்டின் நம்பர் 47. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை டேஸ் என்பவர் தெலுங்கில் எழுதினார், யார் பார்த்தீங்கன்னா பிங்காலி. யார் வந்து தெலுங்கில் வந்து எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் சுப்பாராவ். ஆன்சர் சி.
கொஷின் நம்பர் 48. பாலிலிருந்து தயிர் உருவாக்க டேஸ் என்னும் நுண்ணுயிரி பயன்படுகிறது. ஆன்சர் டி, லாக்டோபேசிலஸ். கொஷின் நம்பர் 49. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் சி, உதயகுமரன். கொஷின் நம்பர் 50. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.கே. பட்டம்மல். ஆன்சர் சி. நண்பர்களே, இதோட பார்த்தீங்கன்னா தேர்வு ஒன்று கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக எந்த ஆண்டு முதல் ஐநா சபை அங்கீகரித்து கொண்டாடி வருகிறது? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சபை எப்போது மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது? தேர்ட் கொஷின் பாருங்க. அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவருள் யார் பாபா சாஹேப் என அழைக்கப்படுகிறார்? இந்த 4 கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம ஏதாவது கொஷின்ஸ் கொடுத்தா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்.